வணக்கம், வந்தனம், நமஸ்தே அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை. எத்தனை ஷோ இருந்தாலும் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோ எப்பவுமே ஒரு யூனிக்கான ஷோ தாங்க. எல்லா விதமான விஷயங்களையுமே ஒரு சேர நம்மளோட இந்த ஷோவில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ஸில் காத்துட்டு இருக்குங்கிறது பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க போகலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாகிடும். ஸோ அதே மாதிரி விஷயம்தான் யோகாவும். ஆரம்பத்தில் கஷ்டம்னு நினச்சி நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் அதை தான் பண்ணக்கூடாது. ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ண அது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் என்ன பெனிஃபிட்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பதிலமாக பார்க்கக்கூடியது உக்கட்டாசனால ஒரு வேரியேஷன் பார்க்க போகிறோம். அதாவது பரிவிருத பத்த உக்கட்டாசனா. பரிவிருதனா ட்விஸ்ட் பண்ணுறது, பத்தன்னா லாக் பண்ணுறது. உக்கட்டாசனால பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உக்கட்டாசனம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். அதாவது சேர் போஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கால் கொஞ்சமாக தள்ளி வச்சுட்டு கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு அப்படியே சேரில் எப்படி உட்காருவோமோ அந்த மாதிரி வைக்கணும். முதுகு நல்லா நேராக்கி வச்சுக்கணும். இதில் சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இது பேசிக்காக பண்ணக்கூடிய உக்கட்டாசனா சேர் போஸ். இதில் தான் நம்ம வேரியேஷன் பண்ண போகிறோம். அதில் எப்படின்னா, உக்கட்டாசனா ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு இடது காலிலே இடது கையை உள்ளே விட்டு வலது கை இப்படி பின்னோக்கி கொண்டு போயிட்டு லாக் பண்ண போகிறோம். லாக் பண்ணுறது தான் பத்தான்னு சொல்லுவோம். அப்படியே நல்லா ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ட்விஸ்ட் பண்ணால் பரிவிருது. கொஞ்சமாக கிடச்சுங்க. ரொம்ப தள்ளி வச்சிட்டாலும் நம்ம பண்ண முடியாது. ரொம்ப நெருக்கி வச்சாலுமே பண்ண முடியாது. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம அகட்டி வச்சா போதும். கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு அப்படியே பாதி உட்காந்துட்டு, இப்போ நான் இடது கையை கொண்டு போயிட்டு இடது கால் நல்லா உள்ளே நல்லா இப்படி போயிட்டு கை பின்னோக்கி கொண்டு வரணும். இதில் வலது கையை கொண்டு போயிட்டு நல்லா இப்படி லாக் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணி மேல் நோக்கி பார்க்க 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அப்படியே நம்ம வலது பக்கம் பண்ண போகிறோம். கை நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி உள்ளே கொண்டு போகணும். உள்ளே இப்படி கொண்டு போயிட்டு வலது கையை கொண்டு போய் நல்லா இப்படி உள்ளே விட்டு இடது கை கொண்டு போய் நல்லா இப்படி லாக் பண்ணணும். அப்புறம் நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணி பார்க்கணும். பாதி உட்காரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆசனா தான். அது பசங்களும் அந்த மிடில் ஏஜ் இருக்கிறவங்க செய்யலாம். வெறும் இப்போ இந்த உக்கட்டாசனன்னு சொல்கிறது நம்ம முட்டி வலிகளுக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் பண்ணும்போது கண்டிப்பாக வலிக்கும். பெரியவர்களாக இருந்தாங்களா என்னன்னா அந்த பேசிக் பண்ணோம் இல்லையா, அந்த உக்கட்டாசனா அதை நம்ம வால் சப்போர்ட்டோடு அப்படியே உட்காந்துட்டு கூட நம்ம பண்ணலாம். பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த முட்டியில் இருக்கிற அந்த மசில்ஸ்லாம் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும். இது அட்வான்ஸ் போஸு. அதனால் பெரியவங்க செய்யக்கூடாது. மற்றவங்க எல்லாருமே செய்யலாம். இந்த ஆசனம் அமைச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் கற்றுக்க நினைக்கிற பிகினர்ஸ்க்காகவே ரொம்ப ஈஸியான விஷயங்களாக எடுத்து இவர் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கி இவர் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்போ காலங்கள் அப்படிங்கும் போது நமக்கு நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த மாதிரி 3 காலங்கள் அடிப்படையில் நம்ம காலங்கள்ன்ற விஷயத்தை பார்த்துட்ருக்கோம். இந்த காலங்களில் ப்ரெசென்ட்டில் எப்படி பண்ணலாம், பாஸ்ட்டில் எப்படி பண்ணலாம், ஃப்யூச்சரில் எப்படி பண்ணலான்ற காலங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரி, அதாவது பர்ஃபெக்ஷனாக சொல்லக்கூடியது, கண்டினியூஸில் சொல்லக்கூடியது, இல்லை கண்டினியூஸ்லேயே பர்ஃபெக்ஷனாக சொல்கிறது, இல்லை பர்ஃபெக்ஷனில் கண்டினியூஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள். இது மட்டுமே இல்லாமல் அஃபர்மேட்டிவ் பேஸ்டும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு வாக்கியத்தை பாசிட்டிவாக எப்படி பேசலாம்,
நெகட்டிவாக எப்படி பேசலாம், இன்ட்ரோகேட்டிவாக எப்படி பேசலாம் அப்படிங்கிறதா. இன்ட்ரோகேட்டிவ்னும் போது ஒரு கேள்வியாக கேட்கக்கூடியது, நெகட்டிவாக அப்படிங்கும் போது நான் பண்ணலை முடிக்கலைங்கிறது, பாசிட்டிவாக அப்படிங்கும் போது நம்ம பண்ணிட்டோம் செஞ்சுட்டோம் அப்படிங்கிறதா. ஸோ அப்போ ஒரு கேள்வியை நம்ம கேட்குறது தான் நமக்கு எப்படி இருக்குது, பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு வாக்கியத்துக்கு நமக்கு ஆக்ஷன் மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை ரூல் மட்டும் இருந்தால் போதுமானா, கண்டிப்பாக ரூல் வேணும். ரூல் தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரூல் உங்களுக்கு சென்டென்ஸை உங்களுக்கு ஒரு ஃபார்மேஷனாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன், செயல், நீங்கள் என்ன செயலை செய்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். சரிங்களா? தென் ஃபாலோட் பை உங்களுக்கு சப்ஜெக்டோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டோ, நீங்கள் அந்த பேஸ்ட் ஆன் த ரூல், பேஸ்ட் ஆன் த ஆக்ஷன் ஒர்க் ஏற்ற மாதிரி யூ கேன் அப்ளை யுவர் சப்ஜெக்ட் அண்ட் த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதா. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான ரூல் என்ன ஆக்ஷன் வேர்ப், அதை எப்படி எழுதலாம், ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்றைக்கான ரூல் வந்து present continuous tense. இதில் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் தான் பார்க்குறோம். ஸோ அது முன்னாடி ஆக்ஷன்ஸ் பார்த்துடலாம். V1, V2, V3, V1 + ing. அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ப்ரெசன்ட் ஃபார்மில் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, வேர்ப் வந்து ஸ்டடி. ஸ்டடி அப்படின்னா படிக்கிறது. ஸோ அப்போ படிக்க. V2 and V3 பார்த்தோம்னா ஸ்டடீடு, படித்தான், படித்தேன். ஸோ அந்த மாதிரி. V1 + ing ஸ்டடியிங். ஸோ அப்போ ஸ்டடி, ஸ்டடீட், ஸ்டடியிங் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு வேர்ப் அண்ட் ஆக்ஷன் ஃபார்மில் முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஃபார்ம்ஸ் இவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ரூல். ஸோ ரூல்னு எழுதுறீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் ஃபாலோட் பை ப்ரெசன்ட் அப்படிங்கிறது நிகழ்காலம் இல்லையா? ஸோ நிகழ்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆம், எஸ், ஆர். ஆம் அல்லது எஸ், அப்படி இல்லைன்னா ஆர் அப்படிங்கிற ஸோ த ஃபார்ம் ஆஃப் வேர்ப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஆக்ஷன் வேர்ப். ஸோ V1 + ing and followed by object. இதுதான் ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ரூலாக அமையுது. ஸோ இந்த ரூலுக்கு அடிப்படையில் சென்டென்ஸ் எழுதணும். அதுக்கு முன்னாடி இந்த ஆம், இஸ், ஆர் அப்படிங்கிறது யார் யார் கூட ஃபிக்ஸ் ஆவாங்கன்னு பார்த்துடலாம். ஐ, ஆம் ப்ரெசண்ட்டில், பாஸ்னா வாஸ். ஹீ, இஸ், வாஸ். ஷீ, இஸ், வாஸ். தென் இட், இஸ், வாஸ். ஸோ இவங்கெல்லாம் ப்ரெசன்ட் ஃபார்ம், இவங்கெல்லாம் பாஸ்ட் ஃபார்ம். ஸோ ப்ரெசென்ட்டில் வரும்போது, பாஸ்ட்டில் வரும்போதுன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த இடத்துக்கு அப்புறம் இஸ் முடிஞ்சிச்சு, ஆம் முடிஞ்சிச்சு. தென் வந்து ஆர் இருக்குது. அப்போ ஆர். யூ, ஆர், வேர். வி, ஆர், வேர். தே, ஆர், வேர். அப்போது ஒரு ஃபார்ம் ஆஃப் யூ, வி, தே, ஆர், வேர், ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் ஃபார்ம். ஸோ யார் யாருக்கு எது ஃபிக்ஸ் ஆகும் நம்ம சொல்லிட்டோம். இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்போ நான் சப்ஜெக்ட் வந்து ஐ எடுக்கிறேன். ஸோ ஐ ப்ரெசன்ட் ஃபார்மில் சூட்ஸ் வந்து ஆம் இல்லையா? ஸோ ஐ ஆம் ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. தென் ஒரு மெயின் ப்ளஸ் ஹெல்பிங் வேர்ப் இப்போ நம்ம எழுத போகிறோம். ஆம் கனெக்ட் பண்ணியாச்சு. தென் V1 + ing வந்து ஸ்டடி, நம்ம V1 எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஸ்டடி + ing ஸ்டடியிங். ஸோ ஐம் ஸ்டடியிங். ஸோ ஐம் ஸ்டடிங்னா நான் படித்து கொண்டிருக்கிறேன். என்ன படித்து கொண்டிருக்கிறேன்னா நீங்கள் அதை சொல்லலாம். ஐம் ஸ்டடிங் BA இங்கிலீஷ், அப்படி இல்லைனா ஐம் ஸ்டடியிங் மேக்ஸ் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து கணிதம் படித்து கொண்டிருக்கிறேன். ஸோ அப்படி சொல்லக்கூடியது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான், என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நான் வந்து ஐம் ஸ்டடியிங் இங்கிலீஷ். ஸோ அப்போ நான் நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்கன்றதை அதை எடுத்துகிட்டு வந்துடணும். ஆங்கிலம், அதுக்கப்புறம் படித்து கொண்டிருக்கிறேன்.
ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கிலீஷ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ படித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த வேலையில் கண்டினியூஸ் இருக்குது, நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் த கண்டினியூஸ் ஃபார்ம் வந்து ஐஎன்ஜி அப்படிங்கிறது. ஸோ அப்போ V1 + ING இதுதான் நமக்கு என்னவா வருது, த ஃபார்ம் ஆஃப் கண்டினியூஸ். ஸோ கண்டினியூஸுங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதையே நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது நம்ம பாசிட்டிவில் எழுதியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தோன்னா அஃபர்மேட்டிவ் பிரகாரம் இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது நம்ம நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் பார்க்கலாம். அது நம்ம செப்பரேட் செஷனில் நெகட்டிவ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், இன்ட்ராகேட்டிவ்ஸில் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது செப்பரேட் செஷனில் சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபார்மேஷன் வந்து எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஐம் ஸ்டடிங் இங்கிலீஷுங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிளாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் இன்னும் என்ன பண்ணலாம், கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ யாராவது உங்களை கேள்வி கேட்குறாங்கன்னும் போது தான் யூஆர் ஆன்சரிங் தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எலாபரேட்டிவ் சொல்லுவீங்க. அந்த எலாபரேட்டிவ்ங்கிறது இங்கிலீஷ் தான் சொல்லணும்னு கிடையாது, யூ கேன் அப்ளை எனிதிங் ஓவர் தட். சரிங்களா? ஸோ இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்றைக்கான ஆக்ஷன் வச்சுட்டு ரூல் வச்சு சென்டென்ஸ் உங்களுக்காக ஃப்ரேம் பண்ணியிருக்கு. இதை பேஸ் பண்ணி நீங்களும் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாருங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். குடமிளகாய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேப்சிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையான மிளகாய் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. ஏன்னா இதுக்கு பேர் தான் குடமிளகாய். ஆனால் இந்த மிளகாய் வந்து காரமே இருக்காது. இந்த கேப்சிகமில் ரொம்ப ரிச்சான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனாலேயே அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இல்லைனாலும் சைனீஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டிஷ்ஷாக தான் அதை பார்ப்பாங்க. ஏன்னா எதை கேப்சிகம் வச்சு பண்ணாலும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நம்ம ஆளுங்க இதை வச்சு பொரியல் பண்ணுறதும் ஃப்ரைட் ரைஸில் தூக்கி போடுறதும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப காமனாக பண்ணுறது தான். சரி, இதுலேயே ஆண் பெண் அப்படின்னு கேப்சிகம்ஸ் இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய குடமிளகா ஆனா பெண்ணா நீங்கள் பார்த்தே வாங்கலாம். இது எப்படிப்பா நான் பார்த்து வாங்குறது? அறுத்தும் பார்க்க வேண்டியதில்லை, அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக அந்த குடமிளகாக்கு கீழே ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, குடமிளகா அப்படி நிறுத்தி வச்சோம்னா கீழே பம்ப் இருக்கும் இல்லையா, அதில் 3 பம்ப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மேலாம், அதுவே 4 பம்ப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஃபீமேலாம். எப்படி நல்லா இருக்குல்ல? இப்படி குடமிளகாவை வெறும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இந்த உலகத்திலேயே ரொம்ப அக்லியஸ்ட் அனிமல் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்கக்கூடிய ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அவார்டை வச்சிருக்கிறது பிளாப் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிஷ்ஷு பார்க்குறதுக்கு நீளமான ஒரு மூக்கு, கண், ஒரு மனுஷனையே சப்பி போட்டால் எப்படி இருக்கும் அவனோட முகத்தை, அந்த மாதிரியான ஒரு உருவத்தில் தான் இருக்கும். இப்போ வரைக்கும் இந்த உலகத்தில் எல்லா க்ரீச்சரும் ஒவ்வொரு வகையில் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலதுக்கு மூக்கு அழகாக இருக்கும், சிலதுக்கு கண் அழகாக இருக்கும், சிலது பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கும், இல்லைனா இந்த பாண்டெல்லாம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அப்படின்னு நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த பிளாப் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையான மீன் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கேவலமான அப்பியரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அனிமல் அப்படின்னே சொல்கிறாங்க. அதில் ஃபிஷ்ஷில் மட்டும் கிடையாது, இந்த அனிமலோடைய கேட்டகரியில் வந்துட்டாலே அதில் இந்த பிளாப் ஃபிஷ் தான் இருக்கிறதுலே ரொம்ப கேவலமானதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வேணால் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். சேரமி அப்படின்ற பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா இந்த சேரமி அப்படின்றது ஒரு புறா. இந்த புறா 194 ஹியூமன்ஸை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் போர் வீரர்கள், அந்த மாதிரியான சோல்ஜர்ஸை காப்பாற்றினது இந்த பீஜியன் தான். இந்த புறாக்குன்னு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஒரு கால் இந்த புறாக்கு இருக்காது. இந்த புறா ஒரு மெசேஜை கொண்டு போய் ரொம்ப அவசர அவசரமாக World War I அப்போ கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ தான் 194 அந்த ஹியூமன்ஸுமே, அதாவது மென்ஸுமே சேவ் ஆக முடியும். அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் இருக்கும்போது இந்த புறாக்கு கன் ஷாட் பட்டும் விடாமல் பறந்து போய் அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்த்துருக்கு. அதனால் அப்போ இருந்த எல்லாருமே இந்த புறாவை தலையில் தூக்கி வச்சு ஆடினாங்க. ஈவன்தோ அது ஒரு புறாவாக இருந்தாலும் அதுக்கு உயிரோட வேல்யூ தெரியுதோ தெரியலையோ அப்படின்னு சொன்னாலும் தனக்கு கொடுத்த வேலையை என்ன நடந்தாலும் சரின்னு சரியாக முடிச்சுது. இதனால் அந்த 194 மென்னும் சேவ் ஆனாங்க அப்படின்றது தான் இந்த புறாவோடைய ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணுச்சு. கும்பகர்ணன் ராமாயணத்தில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு கேரக்டர். என்ன அப்படின்னா இவர் தூங்கிக்கிட்டே இருப்பார், லைஃப் லாங் தூங்கிட்டு இருக்கிறதா வேலை. ஏதாவது ஒரு போர்னா மட்டும் ராவணன் உடனே இவர் எழுப்பிட்டுருவார். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா? ரியல் லைஃப்பில் நிஜமாவே கும்பகர்ணன் இருக்காங்களாப்பா அப்படின்னு கேட்டால் இருக்காங்க. அதை கண்டும் முடிச்சிருக்காங்க. நாக்பூரில் தான் ரியல் லைஃப் கும்பகர்ணன் இருக்காங்க. அதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க, புருஷாக இருப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த கும்பகர்ணன் தூங்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி மட்டும் இவர்கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் இது கிட்டத்தட்ட ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வரவே கூடாத ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வருஷத்தில் 300 நாளும் இவர் தூங்கிட்டு மட்டும்தான் இருப்பார். மீதி 65 நாள் மட்டும்தான் இவரால் எந்திரிக்க முடியும். இது ஒரு ரேர் காசிங் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதுக்கு பேர் தான் ஆக்சஸ் ஹைப்பர்சோம்னியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சஸ் ஹைப்பர்சோம்னியா வந்துருச்சு அப்படின்னா தூக்கம் மட்டும்தான் லைஃபே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 25 நாள் டெஃபினட்டாக தூங்குவாங்க. ஒரு தடவை தூங்க ஆரம்பிச்சாங்கன்னா 25 நாளைக்கு அவங்க எழுப்பவே முடியாது, தூங்கிக்கிட்டு மட்டும்தான் இருப்பாங்க. இந்த பிரச்சனையோட தான் நாக்பூரில் ஒருத்தர் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் வேலைக்கும் போக முடியாது, சரியாக சாப்பிடவும் முடியாது. இதனாலேயே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அவருக்கு வருது. இது ரொம்ப ரொம்ப ரேர் டிசீஸ் தான். இருந்தாலும் இவருக்கு எப்படி வந்துச்சுன்றது டாக்டர்ஸ்க்கு ஒரே குழப்பமாக தான் இருக்குது. தாய்க்கும் சேய்க்கும் உண்டான ஒரு பந்தத்தை நம்மளால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த உறவுக்கு அவ்வளோ பெரிய பாண்டிங் இருக்குது. அதனால தான் அம்மா அப்படின்ற உறவை நம்மளால் விட்டே கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்படி இருக்கும்போது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அந்த குழந்தை தன்னுடைய அம்மாவுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு அந்த ஹியூமனுடைய பாடி, குறிப்பாக நம்ம அம்மாவுடைய பாடி எடுத்துப்போமே, அந்த அம்மாவோட பாடியில் ஏதோ ஒரு பார்ட்ஸில் ஏதாவது சின்ன சின்ன டேமேஜ் ஆக ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. உடனே அந்த கருக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாமே அந்த வார்ம்லேருந்து அப்படியே அந்த அம்மாவுக்கு போய் அங்கே எங்கே பிரச்சனை இருக்கோ அதை அப்படியே ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சயின்டிஃபிக்கலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்கேஸ் மதருடைய பார்ட்ஸில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகுது, இல்லை ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னா அதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சி வார்மில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் போய் அதை ரிப்பேர் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச போது ஒரு பெரிய ஷாக்காகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் ஹியூமன் பாடின்றது கிட்டத்தட்ட ஒரு மேஜிக்கல் தான். அதை நம்மளால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. என்னதான் நம்ம நிறைய சயின்ஸு இல்லை விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனே தேவை கிடையாது. இது இயற்கையாகவே நடக்கக்கூடியது. அதனால தான் எப்போவுமே சயின்ஸை விட இயற்கை ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.